ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புதன் சுக்கிரன் அஸ்தமனம். இதன் தலைப்பு கிரகங்களை செயல்பட விடாமல் தடுக்கும் தன்மை இந்த மூடம் என்று சொல்லக்கூடிய அஸ்தமனத்துக்கு உண்டு. அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய மாபெரும் ஒளிக்கு முன்னால் கிரகங்களின் ஒளி சிதறல் வேலை செய்யாமல் போயிடுறதுக்கு பேர் தான் அஸ்தமனம். உதாரணமாக, சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க கிரகங்கள் வக்கரமடை. இந்த வக்கரமடைகிற கிரகம் அதிகமான ஒளியை சிதறடிக்கும். சூரியன்கிட்டருந்து நிறைய ஒளியை வாங்கி அதை பூமியில் சிதறடிக்கும். அதுக்கு தான் வக்கரம்னு பேர். அந்த அதீத ஒளியினாலேயும் அது செயல்திறனை மாற்றி மாற்றி செய்யும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி சூரியனுக்கு மிக அருகில் நெருங்கி செல்லும்போது இந்த கிரகத்தினுடைய ஒளியானது பூமியில் இருக்க ஜீவராசிகளின் மேலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு சிதைந்து போய்விடும். ஏன்னா சூரியனுடைய மாபெரும் வெளிச்சத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே, அதுக்கு நீங்கள் உங்கள் 2 உயிர் நண்பர்கள் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் சின்னதாக ஒரு டாய் பொம்மை வாங்கி அதை கலர் பேப்பர்லாம் சுற்றி எடுத்துகிட்டு போகிறீங்க கையில். உங்கள் கையில் அது கை கிடக்குமா சின்னதாக இருக்குது, ஒரு 200 300 ரேஞ்சில் உள்ளது. உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பெரிய பைக்கை வாங்கிட்டு ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டார். பெரிய ஒரு வண்டியில் இறங்குது ட்ராக்கில். இப்போ அந்த பைக்குக்கு முன்னாடி உங்கள் கிஃப்ட் எப்படி இருக்கும்? கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆகிடும் இல்லையா? இதுதான் அஸ்தமனம். சூரியனுடன் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள கிட்ட நெருங்கும்போது கிரகங்கள் அஸ்தமனம் அடைகின்றன என்றாலும் கூட இந்த புதனும் சுக்கிரனும் இதில் எப்பவுமே விதிவிலக்குதாங்க. ஏன் அப்படின்னா, இவர்களெல்லாம் சூரியனை விட்டு விலகி எவ்வளவு தூரம் வேண்டுமென்றாலும் சென்று விட்டு மீண்டும் சூரியனுக்கிட்ட வர்றவங்க யார்? குரு, செவ்வாய், சனி. இந்த 3 பேரும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போய் அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வர்றவங்க. அதனால் இவங்களுக்கு இந்த அஸ்தமனங்கிறது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுலேயுமே நான் 5 டிகிரியோடு அவங்க இணைஞ்சிருந்தால் தான் இணைவுன்னு சொல்லுவேன். அதை எப்பவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 5 டிகிரிக்குள்ளே சூரியனோடு வேறு கிரகம் இணைந்தால், அதாவது குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் இல்லை செவ்வாய் இருந்தாலும் அது அஸ்தமனம் மூடம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விதிவிலக்கு என்னென்னா, இவங்க சூரியனை விட்டு விலகியே போக மாட்டாங்க. 28 29 டிகிரிக்கு மேலே புதன் எப்போவுமே விலக மாட்டார். அதே மாதிரி 48 49 டிகிரிக்கு மேலே சுக்கிரன் எப்போவுமே விலக மாட்டார். அப்போ இந்த 2 நிலைகளிலும் இவர்கள் சூரியனை விட்டு வெகுவாக விலகவே இயலாத கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சலுகை இருக்குது. அஸ்தமன குற்றம் இவர்களை பெரிதாக பாதிக்காது. இதுலேயும் புதனுக்கு 100% அஸ்தமன குற்றம் பாதிக்கவே பாதிக்காது. சூரியனோடு எத்தனை டிகிரிக்குள்ளே அவர் இருந்தாலும், ஒரே டிகிரியில் இருந்தாலும் புதன் பாட்டுக்கு அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? சுக்கிரனுக்கு கிட்டத்தட்ட 75% அஸ்தமன குற்றம் பெருசாக வேலை செய்யாது. இவங்க 2 பேரும் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார்கள்னு ஜாதகத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் அவங்களுடைய வேலை நடக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு நுணுக்கம் என்ன, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்தமனம் அடைந்திருக்கு அப்படின்னா, அறிவுசார் விஷயங்களை உங்கள் அப்பா அம்மாவின் வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்களே முடிவெடுத்தால் நல்லது. உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு படிப்பை படிக்கிறது, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறது, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு முதலீடு செய்கிறது, இதை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுக்கு புதன் அஸ்தங்க அடைஞ்சிருக்காருன்னா சூரியனால் தான் அவர் அஸ்தங்கப்படுத்தப்படுறார். சூரியன் தகப்பன் காரக கிரகம். அப்போ தகப்பன் உங்களுக்கு கொடுப்பது அறிவு, அது சார் விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இல்லைன்னா நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பரோட ஒரு ஜாதகத்தில் இது இருக்குது. அவர் சிம்ம லக்னம். புதன் 2ஆம் இடத்துல சூரியனோடு இருப்பார். புதன் உச்சம். இவர் அஸ்தமனம், அதாவது ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருப்பார். கிரக விதிகளின்படி அஸ்தமனம். புதனோட அஸ்தமனம் ஒன்றும் பண்ணாதுங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். இவர் படிக்கிற வயசில் இந்த பையனுக்கு டாக்டர் படிக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு விருப்பம். மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துட்டார். பையன் நல்லா படிக்கிற பையன், டேலண்டான பையன். மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. நல்லா படித்து எம்பிபிஎஸ் முடித்தார். எம்பிபிஎஸ் முடித்த போது அந்த பையன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் இந்த பிறவியில் மருத்துவ தொழிலே பார்க்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு பிடிக்கல. நான் வேறு மாதிரியான ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். எம்பிபிஎஸ் படிக்க வச்சது உங்கள் அப்பா.
புதன் அவருக்கு அஸ்தமனம். 2-11 கூடையவர் புதன் சிம்ம லக்னத்துக்கு. உயர்கல்வி, படிப்பு, பட்டம் மேற்படிப்பு எல்லாத்தையும் கொடுக்குற கிரகமும் புதன் தான். அப்பா சொன்னாருங்கிறதுக்காக டாக்டர் ஆனார். ஆனால் அவர் டாக்டர் வேலையே பார்க்கல. இன்றைக்கி எனக்கு தெரியும். அவர் கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு 45 வயசு ஆகிடுச்சு. டாக்டர் தான், சர்டிஃபிகேட் படி அவர் டாக்டர் படிப்பு இருக்குது. ஆனால் அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை. சுய தொழில் புரிகிறார். ஒரு மிகப்பெரிய கோழி பண்ணைக்கு அதிபதி, கோழி பண்ணை வச்சுருக்கார். அப்போ அந்த அஸ்தமனம் பெற்ற புதன் அப்பா கொடுத்த படிப்பை உதாசீனப்படுத்துது. இதே ஜாதகர் தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்திருந்தால் மிகப்பெரிய அமைப்பில் வெற்றி அடைஞ்சிருப்பார். இப்போவும் அவர் வெற்றியாளர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அப்பாவின் ஆசை, அப்பாவின் கனவு ஜாதகரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. புரியுதுங்களா? இந்த ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தா கல்வி, அறிவுசார் விஷயங்கள், முதலீடுகள் இவற்றை உங்கள் இஷ்டப்படி தேர்ந்தெடுங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாருன்னா அது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் இங்கே பேச்சே இல்லை. இப்போ டாக்டர் படிப்பு நல்லது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நல்லதா கெட்டதாங்கிறது பேச்சு இல்லை. அதை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள், அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுங்கிறது தான் விஷயம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து சுக்கிரன் அஸ்தமனம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சார்ந்த முடிவுகள், வீடு கட்டும் அமைப்புகள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் அமைப்புகளை தகப்பன் சொல்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை அனுபவிக்க மாட்டீங்க. தகப்பன் சொல்லி ஒரு பொண்ணு பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். சுக்கிரன் அஸ்தமனமான ஜாதகத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கும். சூரியன் தகப்பன், சுக்கிரன் திருமண துணையை, வாழ்க்கை துணையை குறிக்கிற கிரகம். இவர் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கார் ஜாதகத்தில். ஜாதகத்தில் சுக்கிரனுடைய அஸ்தமனம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது, புதனுடைய அஸ்தமனம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்கிறது சூட்சுமம் தான், உண்மை, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த பர்டிகுலர் காரகத்துவம், சுக்கிரனுடைய காரகத்துவம் சுகபோகங்கள், லக்ஸேரியஸ் வாழ்க்கை, திருமணம், காமம், இதெல்லாம் உங்கள் தகப்பனார் உங்களுக்கு செஞ்சாலும் அதை நீங்கள் மறுத்து அதிலிருந்து வெளியில் வருவீங்க. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த பொண்ணுக்கு சுக்கிரன் அஸ்தமனம் 5 டிகிரிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பாங்க, ரிஷபத்திலே இருப்பாங்க. அந்த பொண்ணு கடகலக்கண ஜாதகம். கடகலக்கண ஜாதகம் ரிஷபத்தில் சூரியன் வலுத்து சுக்கிரனோடு சேர்ந்திருப்பார். சுக்கிரன் 5 டிகிரிக்குள்ளே அஸ்தங்கம். நல்ல மிக வசதியான, தனக்கு அந்தஸ்துக்கு ஈக்குவலான சூப்பரான பையனை பார்த்து பொண்ணோட சம்மதம்லாம் கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் ஒரு வாரம் கூட அந்த பொண்ணு பிழைக்கவே இல்லை. எனக்கு பையனை பிடிக்கல, வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. காரணங்கள் எதுவுமே இல்லை. அப்பா செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சுகத்தை அனுபவிக்க பெண்ணுக்கு சுக்கிரன் அங்கே தடையாக இருக்காரு. சுகாதிபதி சுக்கிரன் இங்கே மறந்துடக்கூடாது. கடகலக்கணத்துக்கு 4 கூடையவர் யார்? சுக்கிரன். 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் வளர்த்துருக்கு. திருமணம் பாதகமாக போயிடுது பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது நல்லாவே இருக்குது, அது அவங்க லைஃப் நீட்டாக போயிட்டு. ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒரு சூட்சுமம். புரியுதுங்களா? புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த அஸ்தமன தோஷம் பெரிதாக வேலை செய்வதில்லை. அப்படின்னாலும் அந்த புதன் சூரியனோடு அஸ்தங்கம் அடைந்திருந்தால், கிரக விதிகளின்படி 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது அஸ்தங்கம்ங்கிறத எடுத்துக்கணும். அஸ்தமனம் அடைந்திருந்தால் அவருக்கு கல்வி மற்றும் சொத்துக்கள், அறிவுசார் விஷயங்கள் எல்லாமே பையனோட முடிவுக்கு விட்டுறணும். உங்கள் குழந்தைங்க ஜாதகத்திலே இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் அவங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவில் விடுங்க. புதன் அஸ்தங்கம் அடைந்திருந்தால், அஸ்தமனம் அடைந்திருந்தால் அந்த அறிவுசார் விஷயங்கள், கல்விசார் விஷயங்கள், இளமையில் அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை அவங்க பொறுப்பில் விடுறாங்க. புரியுதுங்களா? சென்னையை சேர்ந்த ஒரு அம்மா தன்னோட மையன் ஜாதகம் ஒரு தடவை பார்த்தாங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. பார்க்கும்போது இந்த மாதிரி புதன் அஸ்தங்கம், இவன் நான் படிக்க வைக்கணும் பெருசான்னு நினைக்கிறேன், ஆனால் பையன் கிரிக்கெட்னு கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறான், இந்தியன் கிரிக்கெட்டுக்கு விளையாடணும், அதான் என்னோட லட்சியம், ஐபிஎல்லாவது வருவேன்னு சொல்கிறான், வருமானு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா. கண்டிப்பாக அவன் விளையாட்டுத்துறையில் சாதிப்பான், அவனுடைய முடிவுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கன்னு நான் பலன் சொன்னேன். விளையாட்டுத்துறையில் நிச்சயமாக சாதிக்கிறதுக்கு இந்த பையனுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனுடைய முடிவு சரியானது, அதுக்கு நீங்கள் அனுமதி அளிங்க போதுன்னு 2 மனசாக தான் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த பையன் ஐபிஎல்லில் செலக்ட் ஆகிட்டான். பேரெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் செலக்ட் ஆகிட்டான். கூடிய விரைவில் இந்திய அணிக்கும் ஆடுறதுக்கு தகுதி உள்ள ஜாதகம்னு இதை எடுக்கலாம். அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷன், புதன் அங்கே அஸ்தங்கம், ஜாதகன் முடிவு சரியானதாக இருக்கிறது. அவனுடைய எதிர்காலம் அவன் முடிவு பண்ணுறான். அந்த முடிவு எடுக்கும் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும்.
பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இது திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம், உங்கள் உயர்கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், உங்கள் முதலீடுகள் சார்ந்ததாக இருக்கலாம், நீங்கள் வீடு கட்டிக்கிறது சார்ந்ததாக இருக்கலாம். இந்த புதன் சுக்கிரன் அஸ்தங்கத்துக்கு இந்த பலன்கள் எல்லாமே வரும். மேலும் உங்கள் லக்கணத்துக்கு அவங்க யாருங்கிறத பொறுத்து அதுபடியும் நடக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு புதன் அஸ்தங்கமாக இருக்காருன்னா 4 7ஆம் அதிபதி அஸ்தங்கம்ங்கிற நிலையில் வீடுகள் சம்மந்தப்பட்ட முடிவு, திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் உங்களுடைய சுய முடிவுகளாக இருந்தால் நல்லது. அப்பா அம்மா சொல்கிறாங்கங்கிறதுக்காக பண்ணிங்கன்னா அது பிடிக்காமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? எந்த வீட்டின் அதிபதிங்கிற அடிப்படையிலையும் அந்த வீட்டு சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுக்கணும். இது நல்ல விஷயமாக இருக்கும். அதுவே ஒரு ரிஷப லக்னத்துக்கு புதன் அஸ்தங்கம் அடைகிறார். ரிஷப லக்னம் 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்காங்க. கல்வி சார்ந்த முடிவுகள், தொழில் சார்ந்த முடிவுகள், முதலீடு சார்ந்த முடிவுகள், குடும்பம் அமைவது சார்ந்த முடிவுகள், குழந்தைகள் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுக்கணும். அதை பேரண்ட்ஸுக்கிட்ட ஒப்படைச்சோம்னா தப்பாக போகும், உங்களுக்கு பிடிக்காமல் போகும். அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்களா இல்லையாங்கிறது இங்கே கேள்வியே இல்லை. ஆனால் அந்த முடிவுகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க விடாமல் பண்ணிவிடும் இந்த அஸ்தங்கம். புரிஞ்சுங்களா? புதனும் சுக்கிரனும் அஸ்தங்கத்தால் பாதிக்கப்படுவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்த சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்படும், அஸ்தமனம் அடையும் இந்த கிரகங்கள் சூரியன் தரும் விஷயத்தை, சூரியன்கிறத இந்த இடத்துல தகப்பன்னு எடுத்துக்கலாம், தாயாருன்னு எடுத்துக்கலாம், தனக்கு மேலே உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம், அவங்க தர அந்த விஷயத்தை மறுக்கும் உரிமை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காமல் போகும், அதில் திருப்தி இல்லாத நிலை ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்களை சுய முடிவு எடுக்க தூண்டுவது இந்த புதன் சுக்கிரனின் அஸ்தங்க குற்றம் எந்த விதத்திலும் பாதிக்காத நிலையை தரும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.